வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் கான்செப்ட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஆசிட் பேஸ் கான்செப்ட் கேட்டாங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்ற லெவலுக்கான ஆசிட் பேஸ் கான்செப்ட் ஃபுல்லாகவே நம்ம தமிழில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆசிட் பேஸ் கான்செப்ட் அப்படின்னு கொஸ்டினில் நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு மைண்டில் ஓட வேண்டியது என்னென்னா ஃபுல்லாக அந்த பீரியாடிக் டேபிள் உங்கள் கண்ணு முன்னாடி வரணும். பீரியாடிக் டேபிள் இன்ஆர்கானிக்கை பொறுத்தளவு பீரியாடிக் டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லும்போது பீரியாடிக் டேபிளில் டூரிங் தி பீரியாடிக் டேபிள் லெஃப்ட் இன்டு ரைட், அதாவது லெஃப்டில் இருந்து ரைட்டு போக 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 என்ன ஆகும்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? டவுன் தி குரூப், டாப்ல இருந்து டவுன் தி குரூப் போக 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 என்ன ஆகும்னா அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதே ஆப்போசிட்டா சொல்லுங்களேன், டாப்ல இருந்து டவுன் வர வர பேசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் போக 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 பேசிசிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஆசிட் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி பீரியட்ல போகும்போது குரூப்ல வரும்போது டிக்ரீஸ் ஆகும். பேசிசிட்டியை பார்த்தோம்னா பீரியட்ல போகும்போது நமக்கு டிக்ரீஸ் ஆகும், குரூப்ல வரும்போது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான். இதை சொல்றாங்க. ஏன் லெஃப்ட்ல இருந்து ரைட் போக 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 அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நமக்கு தெரியும், அதாவது போரான் லித்தியம்னு வச்சுக்கோங்க. லித்தியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 3. ஓகேவா? அப்ப அதோட ஆர்பிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் செல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் வட்டப்பாதையில் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆகும்? 2. அப்புறம் ரெண்டாவது வட்டப்பாதையில் 1, ஒரே ஒரு எலக்ட்ரான், மிச்சம் இருக்க எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க லித்தியம், போரானுக்கு பாருங்க, போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5. அப்ப நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் வட்டப்பாதையில 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்டல் ஷெல்ல எத்தனை 3 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். ஓகேவா? இங்க என்ன நடக்குது அப்படின்னா உள்ள இந்த நியூக்ளியஸ், அதாவது நியூக்ளியஸ்க்கும் வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டல் ஸ்ட்ரக்சருக்குமான இன்ட்ராக்ஷன் ரொம்ப ஹையா இருக்கும். எங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போக போக போக. அப்படித்தானே? இங்க பாருங்களேன், இங்க அவுட்டர் ஷெல்ல 1 இருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் ஷெல்லுக்குமான இன்ட்ராக்ஷன் இருக்கும். பட் நியூக்ளியஸுக்கும் 3 எலக்ட்ரானுக்கும் பிணைப்பு எப்படி இருக்கும்? ஒரு எலக்ட்ரான்றப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கும். 3 எலக்ட்ரான் அதே செல்ல சுத்தும் போது இன்ட்ராக்ஷன் வெரி ஹையா இருக்கும். ஓகேவா? பாருங்களேன், ஆக்சிஜனுக்குன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8. அப்ப 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே ஃபில் ஆகும், 6 எலக்ட்ரான்ஸ் இங்கே ஃபில் ஆகும். அப்ப பாருங்களேன், நியூக்ளியஸுக்கும் அதை சுத்தி அவுட்டர் செல் வேலன்சி செல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 6 எலக்ட்ரான்ஸ் அந்த நியூக்ளியஸோட எவ்வளோ ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆகும். அதனாலதான் லெஃப்ட் டு ரைட் போக போக அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏன் குரூப்ல டவுன் தி குரூப்ல அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா பாருங்களேன், இப்ப சோடியம்னு வச்சுக்கோங்க, லித்தியம்க்கு கீழே சோடியம் இருக்கும். சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னதுன்னா 11. ஓகேவா? அப்ப அதோட ஆர்பிட்டல் செல் எப்படி பிரசன்ட் ஆகும்? நியூக்ளியஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் செல் இருக்கும், செகண்ட் ஆர்பிட்டல். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் செல்ல 2 பிரசன்ட் ஆகும். செகண்ட் ஆர்பிட்டல் செல்ல எத்தனை பிரசன்ட் ஆக முடியும்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் செல்ல 2 தான் பிரசன்ட் ஆக முடியும். ரெண்டாவதுல 8 பிரசன்ட் ஆகலாம், மூணாவதுல 18 பிரசன்ட் ஆகலாம். அப்படிதானே? அப்ப ரெண்டாவது வட்டப்பாதையில எத்தனை 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். அப்படிதானே? அப்புறம் பாருங்க, 2 இங்க ஒரு 8 10 ஆயிடுச்சு. ஆனா அட்டாமிக் நம்பர் 11. அப்ப இன்னொரு ஆர்பிட்டல் செல் இங்க பிரசன்ட் ஆகும். அந்த ஆர்பிட்டல் செல்லுல ஒரே ஒரு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆகும். ஓகேவா? அப்ப நியூக்ளியஸ்க்கும் இங்க, அதாவது பக்கத்துல இருக்கிறவங்களுக்குமான நெருக்கம் அதிகமா இருக்கும். தூரமா போக 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 என்ன ஆகும்னா இன்ட்ராக்ஷன் கம்மி ஆகிக்கிட்டே போகும். அதனாலதான் சொல்றாங்க. இப்ப சோடியம் 11ன்றனால இங்க
இப்போ சோடியம் லெவல்ன்றதுனால இங்க வந்து என்ன சொல்றாங்க, அசிடிட்டி வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பொட்டாசியமுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன? பொட்டாசியத்துக்கு அட்டாமிக் நம்பர் என்ன? பொட்டாசியமுக்கு அட்டாமிக் நம்பர் 19. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுத்தி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் செல்ல 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும், ரெண்டாவது ஆர்பிட்டால் செல்ல 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும், மூணாவது ஆர்பிட்டால் செல்லுல நமக்கு 9 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். 9 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். அப்ப இப்படி பாருங்களேன், நியூக்ளியஸுக்கும் அவனுடைய வேலன்சி செல்லுக்குமான இடைவெளி அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனாலதான் இங்க வந்து டவுன் தி குரூப், அதாவது இப்போ பொட்டாசியம் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு, அதை விட ருபீடியத்துக்கு இன்க்ரீஸ், அப்ப வேலன்சி செல் இன்னொரு ஆர்பிட்டால் சேரும், அப்புறம் சீசியமுக்கு இன்னொரு ஆர்பிட்டால் சேரும். இப்படி ஆர்பிட்டால், அதாவது நியூக்ளியஸுக்கும் வேலன்சி ஆர்பிட்டால் செல்லுக்குமான இடைவெளியை வச்சுதான் அந்த இன்ட்ராக்ஷன் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அந்த இன்ட்ராக்ஷனை வச்சுதான் நம்மளால அசிடிட்டி இன்க்ரீஸா இருக்கா டிக்ரீஸா இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனாலதான் லெஃப்ட் டு ரைட் இன் தி பீரியாடிக் டேபிள்ல வந்து நமக்கு அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, டவுன் தி குரூப் வந்து நமக்கு அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இந்த ஆசிட் பேஸ் கான்செப்ட்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா, எப்ப வந்து சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்ப அசிடிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், எப்ப சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்ப அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரிதான் போரானுக்கு போரான் கார்பன் அப்படி இருக்கும்போது போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5, கார்பனுக்கு 6 அப்படின்னு இருக்கப்ப இங்க +1, நைட்ரஜனுக்கு 7னால +2. இந்த மாதிரி எப்ப சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுதோ அப்ப அசிடிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஹை சார்ஜா இருக்கும்போது அசிடிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், எப்ப சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது நான் சொன்னேன்ல, லித்தியமுக்கு 2 ஆர்பிட்டால் செல் தான் இருக்கும், நியூக்ளியஸ்க்கு அடுத்து 2 ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ் ஒரு இதுல பிரசன்ட் ஆயிருக்கும், அதுக்கு அடுத்து ஒரே ஒரு எலக்ட்ரான் ஒரு வட்டப்பாதையில பிரசன்ட் ஆயிருக்கும். பட் சோடியத்துக்கு பாருங்க, அதாவது 3 ஆர்பிட்டால் செல் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ எப்போ வந்து சைஸ் அந்த மாதிரி சைஸ் வந்து ஆர்பிட்டால் செல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுதோ அப்ப அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? அப்ப அசிடிட்டி டிக்ரீஸ். எப்ப ஹை சார்ஜ் கூடிக்கிட்டே போகுதோ அப்ப அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எப்ப சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதோ அப்ப அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் ஆசிட் பேஸ பத்தின ஒரு காமனான பேசிக், ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிருக்க வேண்டிய பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லும் போது ஆசிட் பேஸ் கான்செப்ட்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆசிட் பேஸ் நமக்கு தெரிஞ்ச அந்த ஆசிட் பேஸ் அப்படின்ற பேசிக் கான்செப்டை வச்சே நம்மளால சிஎஸ்ஐஆர் நெட் கெமிக்கல் அசிடிட்டி பேசிசிட்டி கொஸ்டினை வந்து ஈஸியா நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்மோட பார்க்கலாம் வாங்க. கேட்டிருக்காங்க, தி ஆர்டர் ஆஃப் தி அசிடிட்டி அமாங் தி ஃபாலோவிங் ஸ்பீசியஸ் இஸ், அதாவது ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி இங்க கொடுத்துருக்கிறதுல எதுக்கு வந்து ஹை அசிடிட்டி லோ அசிடிட்டி இருக்கு அப்படின்றத நீங்க வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம மைண்டுக்கு வர வேண்டியது என்னன்னா, நான் சொன்னதுதான். என்ன சொன்னேன்? ஹை சார்ஜா இருந்துச்சுன்னா ஹை அசிடிட்டியா இருக்கும், அப்படிதானே? ஹை சைஸா இருந்துச்சுன்னா அது அசிடிட்டி டிக்ரீஸா இருக்கும், அப்படிதானே? அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம இங்க சார்ஜோட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியா வித்தின் அ செகண்ட்ல நம்ம வந்து ஈஸியா அந்த ஆர்டரை கண்டுபிடிச்சிடலாம். என்னது? ஹை சார்ஜ் ஹை அசிடிட்டி. அப்ப எதுக்கு ஹை சார்ஜ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஹை சார்ஜ் எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்களேன், இங்க பிளஸ் இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். 1 2 2 3 அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம டக்குன்னு பார்க்கும்போது அதுதான் ஆன்சர், 1 2 இது 3 அப்படின்னு ஆன்சர் சொல்லிடுவோம்.
பட் அந்த ஏரோ மார்க் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நம்ம முக்கியமா கண்டுபிடிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஃபாஸ்டா ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை விட்டுருவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எந்த பக்கம் வந்து அந்த கேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கோ அந்த பக்கம் தான் ஹையா இருக்கும், ஹை சார்ஜ், ஹை ஸ்டெபிலிட்டியா இருக்கும். க்ளோஸ் ஆகிருக்க பக்கம் வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாருங்களேன், இந்த பக்கம் வந்து ஹை எனர்ஜி அப்படின்னு இது ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் நமக்கு தெரியும் 3 இருக்கக்கூடியது தான் ஹை அசிடிட்டி நமக்கு தெரியும். ஸோ இது கிடையாது. ஓகேவா? இதுல பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ இந்த பக்கம் அதாவது 3ஐ விட 2 வந்து பெருசா இருக்கு, ஸ்டெபிலிட்டி அதிகம்ன்ற மாதிரி இங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் கிடையாது. இதுதான் ஆன்சர். ஓகேவா? எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்களேன், 3 இங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எதுக்கு ஹை சார்ஜ் இருக்கு, 3+ தான் நிறைய சார்ஜ் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க 2+, இங்க 2+, இது 2 தான் முன்னாடி, அதாவது தேர்டுக்கு அப்புறம் இது 2ல ஏதோ ஒன்று தான் வரணும். அப்புறம் ப்ளஸ்ன்றப்ப அங்கே ஒன்று தான் இருக்கு. இது கரெக்டாக லாஸ்ட்டாக இருக்க வேண்டியது இருக்கு, இது கரெக்டாக ஃபர்ஸ்ட்ல இருக்க வேண்டியது இருக்கு. இந்த 2 அதாவது 2+ தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 2+ தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன இங்க எதுக்காக நிக்கலை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்களேன், நான் என்ன சொன்னேன், லெஃப்ட் டு ரைட், பீரியாடிக் டேபிள்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போக 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 என்னன்னு சொன்னேன், அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அப்ப மேங்கனீஸுக்கு அட்டாமிக் நம்பர் என்னது, 25. நிக்கலுக்கு அட்டாமிக் நம்பர் என்னது, 28. எப்படி பீரியாடிக் டேபிள்ல பிரசன்ட் ஆயிருக்குன்னா, மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல் இப்படி பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட்டு பீரியாடிக் டேபிள்ல போக 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 நமக்கு அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கம்பேர் வித் தீஸ், எதுக்கு வந்து அதிக அசிடிட்டி இருக்கும், லெஃப்ட்ல இருந்து இது ரைட்ல போகுது. ஸோ நிக்கலுக்கு தான் அதிக அசிடிட்டி இருக்கும். ஸோ நிக்கல் ஃபர்ஸ்ட்ல இருந்திருக்கு, மேங்கனீஸ் செகண்ட் இருந்திருக்கு. இப்படிதான் நம்ம ஒரு அசிடிட்டி பேசிசிட்டி கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்டு இன்னும் சில அசிடிட்டி பேசிசிட்டி கொஸ்டின்ஸோட பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ ரொம்ப ஸ்லோவாக போகலை, பட் உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக புரியுற மாதிரி நடத்திட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லா வீடியோஸும் ஐ வில் அப்லோட். நம்ம வந்து சரியான பாதையில் நம்ம மெதுவாக போனாலும் நமக்கான வெற்றி வந்து அங்கே நிச்சயமாக இருக்கும். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட், நம்ம வந்து கண்டிப்பாக JRF வாங்குவோம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.